Morning champion. Now we are going to discuss about thermodynamics அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா நம்ம நல்லா ஆழ்ந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ தெர்மோ அப்படின்னா என்ன? ஹீட். தெர்மோனா ஹீட்னு அர்த்தம். டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன? மோஷன் சார். மோஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீட் எங்கேயோ நகர போகுது. அது நகரும் போது ஏதோ நடக்க போகுது. அது நடக்கிறத நம்ம படிக்க போறோம். அதான் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்னா எப்படி சொல்லுவீங்க? Heat transfer in terms of motion. ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத விட மோஷன் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. ஸோ அதனால ஏற்படுற பாதிப்பு. தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் which deals with the effect of heat energy, effect of heat energy, Yes sir. effect of motion of heat energy. Yes sir. இது ஒரு லேமேன் டெஃபினிஷன் அப்படி சொல்லலாம். இது ஒரு சாதாரண எளிய மனிதன் ஒரு சப்ஜெக்ட்லாம் இன்ஜினியரிங்லாம் படிக்காம தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன சார், ஹீட் நகருது சார், நகரும் போது என்ன ஆச்சுன்னு படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு இன்ஜினியரா ஒரு ஹீட் மட்டும்தான் நகர்றது தான் படிக்க போறோமா? அப்ப ஹீட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாராச்சும் ஹீட்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஹீட்டே உங்க கனவுல வருது, நான் யாரு அப்படின்னு கேக்குது. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஹீட்னா எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அது ஒரு ஆற்றல். ஹீட்னா இட் இஸ் a form of energy due to temperature difference. நோட் பண்ணிட்டீங்களா? Heat is a form of energy due to temperature difference. Yes sir. Yes sir. இப்ப ஹீட்டை செல்லமா எப்படி கூப்பிடுவோம்? Energy sir. அது பேரு. ஹீட்னா எனர்ஜி. செல்லமானா சுருக்கமா இருக்கணும். Q. Q. செல்லமா கூப்பிடுவோம் Q. Q sir. அப்ப ஹீட்டோட யூனிட் என்ன? எனர்ஜியோட யூனிட் என்ன? ஜூல் sir. ஜூல். எப்பவுமே ஒரு வேரியபிள் தெரிஞ்சா வேரியபிள் ஹீட் இஸ் எனர்ஜி. பிசிக்கலா ஹீட்னா எனர்ஜின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடனடியா புரிஞ்ச மாத்திரத்துல அவனோட செல்ல பேர் வைக்கிறோம். செல்ல பேர் என்ன வச்சோம்? Q sir. கேபிட்டல் Q. Yes சரியா? sir. கேபிட்டல் Yes, Q. அப்ப அவன் தெரிஞ்ச பிறகு செல்ல பேர் தெரிஞ்சவனும் அவனோட யூனிட் தேடுறோம். தேடினா நம்ம கண்டுபிடிச்ச ரகசியம் என்ன? ஜூல் sir. ஜூல். அப்புறம் அதோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்க போறோம். டைமென்ஷன் என்ன? ml square t power -2 sir. அவ்வளவுதான். இதான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னா ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவனோட செல்ல பேர் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அவன் யூனிட் தெரிஞ்சுக்கணும், அவனை பத்தியான டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? கேள்வி. ஏன் சார் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சாதான் அதோட பழக முடியும். தெரிஞ்சாதான் அதை பயன்படுத்த முடியும். தெரியாத ஒரு விஷயத்தோட பழக முடியுமா உன்னால? பழக முடியாது. தெரியாத விஷயத்த பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப பயன்படுத்தணும்னா பழகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும் சார். தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த திங். ஏன் படிக்கணும், எல்லாம் ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் காலேஜுக்கு போகணும், ஏன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பழகணும், பயன்படுத்தணும். அதான் அப்ஜெக்டிவ். சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க கேபிட்டல் கியூனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. டைமென்ஷன் அண்ட் யூனிட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹீட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எனர்ஜி தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூனிட் தெரிஞ்சுக்கிட்டீங்க, டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. இப்ப எல்கேஜி படிக்கும்போது நமக்கு 2 வகையான லெட்டர் சொல்லிருப்பாங்க. லெட்டர்ஸ் ஆர் 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர், அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர் சார். ஆமா. அதே போல தெர்மோடைனமிக்ஸ்ல அப்பர் கேஸ்னு ஒன்னு இருக்கு, லோயர் கேஸ்னு ஒன்னு இருக்கு. இப்ப கேபிட்டல் கியூனா என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஸ்மால் கியூ.
ஸ்மால் கியூனா யாருன்னா ஸ்பெசிபிக் ஹீட். ஸ்மால் கியூனா யாருன்னா ஸ்பெசிபிக் ஹீட். ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ டிவைடட் பை எம். Small Yes, q sir. equal to capital Q by M. அப்ப define specific heat. Rate of heat per unit mass, sir. இந்த ரேட் எங்க வந்தது? ரேட் இல்லையே. ரேட்னா டைம் இருக்கணும்ல. மேல என்ன இருக்கு? Q. Qனா Heat transfer per, sir. the amount அடையாளம் amount of heat transfer per unit mass. அதான் என்னது? Q, sir. Specific heat, sir. Specific heat, small q. சரி, அது Yes, ஒரு sir. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். Yes, sir. யூனிட் Unit L square T power minus 2, sir. யூனிட்னா யூனிட் சொல்லணும், டைமென்ஷன்னா டைமென்ஷன் சொல்லணும். இப்ப யூனிட் Oh, சொல்லுங்க. unit. யூனிட் kg. வந்து ஜூல் பெர் கேஜி. Meter. கேஜின்றது கிலோ ஜூல், கிலோ அடையாளம், நமக்கு வந்து கே தேவையில்ல. ஜூல் பெர் கேஜி. கேபிட்டல் கியூக்கு என்ன யூனிட்? Joule, sir. மாஸ்க்கு என்ன யூனிட்? kg. அப்ப ஸ்மால் கியூக்கு என்ன யூனிட்? Joule per kg, sir. டைமென்ஷன் சொல்லுங்க. L square T power minus 2, sir. வெரி குட், கரெக்ட், சூப்பர். Yes, sir. இப்ப ரெண்டு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. மூணாவது Yes, வேரியபிள், sir. மூணாவது இன்ட்ரோடக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது இன்ட்ரோடக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா W, கேபிட்டல் W. Yes, sir. கேபிட்டல் Wனா என்ன சொல்லலாம்? Work done. ஒர்க், அவ்வளவுதான். கேபிட்டல் W இஸ் ஒர்க். Yes, sir. இப்போ ஒர்க்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? Energy per energy by time, sir. எனர்ஜி பை டைமா? நோ, ஒர்க்னாலும் எனர்ஜி தான். எனர்ஜி பை டைம்னா பவர். Yes, sir. ஒர்க்னா நத்திங் பட் எனர்ஜி. ஹீட்னா என்ன சொன்னோம்? Energy, sir. எனர்ஜி டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஒர்க்னா எனர்ஜி டியூ டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எனர்ஜி டியூ டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எனர்ஜி டியூ டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Yes, sir. ஸோ இதான் ஒர்க்கோட யூனிட். ஸோ ஒர்க்கோட யூனிட் என்ன? Joule தான், sir. ஜூல். ஏன்னா ஒர்க்கும் எனர்ஜி தான். அப்ப எனர்ஜினா Yes, ஜூல் sir. தான். நோட் பண்ணீங்க. Yes. ஒர்க்கோட டைமென்ஷன் என்ன? M L square T power minus 2, sir. அவ்வளவுதான், ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது அப்பர் கேஸ் லெட்டர் ஒன்று இருந்தா கண்டிப்பா Lower case letter இருக்கும், sir. ஸ்மால் டபிள்யூ. ஸ்மால் டபிள்யூக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஸ்மால் டபிள்யூ ஈக்குவல் டு கேபிட்டல் டபிள்யூ பை எம். இன்ஜினியரிங்ல பெர் யூனிட் மாஸ்னாலே என்ன பேர் வைக்கணும்? Specific. ஸ்பெசிபிக் ஒர்க். வெரி குட். ஸ்பெசிபிக் ஒர்க் Yes, sir. அப்படிதான் பேர் வைக்கிறோம். இப்போ ஸ்பெசிபிக் ஒர்க்கை டிஃபைன் பண்ணுங்க. Work done per unit mass, sir. Work per unit mass. Work done per unit mass. Very good. Unit. Joule per kg, sir. அவ்வளவுதான், அப்படியே நோட் பண்ணுங்க. டைமென்ஷன் L square T power minus 2, sir. வெரி குட். அவ்வளவுதான். இப்ப 4 விஷயம் கத்துக்கிட்டீங்க. நல்ல ஒரு சூப்பரான டைம்ல 4 விஷயம் கத்துக்கிட்டீங்க. 4ம் தெரிஞ்சா உங்களை இந்த உலகம் எப்படி பாராட்டும்னா அறிவாளின்னு பாராட்டும். என்ன 4 விஷயம் கத்துக்கிட்டீங்க?
heat, specific heat, work done, specific work, sir. அவ்வளவுதான். ஹீட்டு, ஸ்பெசிபிக் ஹீட்டு, ஒர்க்கு, ஸ்பெசிபிக் ஒர்க்கு. அது யூனிட் கத்துட்டீங்க, டைம்ஸ் கத்துட்டீங்க, அது என்னன்னு கத்துட்டீங்க, எல்லாமே கத்துட்டீங்க. ஓகே. இப்ப அடுத்தது இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா, ஹீட்டும் எனர்ஜியும் ஹீட்டும் ஒர்க்கும் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப ரெண்டு ஒர்க்கை மட்டும் தனியா இருந்தானா இது வராது. இப்ப தெர்மோடைனமிக்ஸ் மறுபடியும் வந்து தெர்மோடைனமிக்ஸ் டிஃபைன் பண்றாங்க. தெர்மோடைனமிக்ஸ் இஸ் a subject which deals with energy interaction, in the system. ஸோ புதுசா ஒரு வார்த்தை வந்துச்சு, சிஸ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. தெர்மோடைனமிக்ஸ் டிஃபைன் பண்ண சிஸ்டம். அப்ப சிஸ்டம்னா என்ன டிஃபைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சிஸ்டத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சிஸ்டத்தையும் பார்த்துரும். சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம்னா என்ன? அப்ப ஏபிசிடி சொல்லும் போது எஸ்க்கு முன்னாடி என்ன வரும்? ஏபிசிடில எஸ்க்கு முன்னாடி என்ன? ஆர் வரும். சோ பிட் அங்கதான் இருக்கு. சரியா? பிட் யாருக்கும் தெரியாம ஆர்ல ஒழிச்சு வச்சிருக்கும். சிஸ்டம் இஸ் a region. System is a confined region. Yes, sir. Where heat and work interaction take place. Where energy interaction take place. Okay. Yes, sir. Yes, sir. சரியா? இப்ப இதுதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். சிஸ்டம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ சிஸ்டத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஹீட் உள்ள வரான், ஹீட் வெளியே போறான். ஒரு ஒரு ரீஜனை வரைஞ்சிங்க. ரீஜன் வந்து எப்படி வரைஞ்சிக்கிறீங்க? ஒரு இர்ரெகுலரா ஒரு ரீஜன் வரைஞ்சிங்க. இப்படி போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு வட்டமா அப்படியே ஒரு இர்ரெகுலர் கர்வ்ல ஒரு ரீஜன் வரைஞ்சிங்க. வரைஞ்சிக்கிட்டு 4 அம்பு விட போறீங்க. சரியா? இந்த பக்கம் கேபிட்டல் கியூ, இன்புட் வந்து QW, ஆப்போசிட்ல வந்து QW. சரியா? 4 அம்புக்குறி. சோ ஒரு வட்டத்துக்கு ஆரம்பிக்கிற இடத்துல QW, அந்த பக்கம் வெளியில QW. உள்ள வர Qக்கு வந்து Q1 பேர் வச்சுக்கலாம், உள்ள வர Wக்கு W1 பேர் வச்சுக்கலாம், வெளியில போற Qக்கு வந்து Q2 பேர் வச்சுக்கலாம், வெளியே போற Wக்கு W2 வச்சுக்கலாம். சரியா? சோ 4 வேரியபிள் இருக்கு. இந்த 4 வேரியபிள் புரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா இருக்கும். இப்ப எப்படின்னா, ஹீட் உள்ள வந்தா அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீட் அடிஷன் சொல்லுவோம். Yes, sir. When heat is coming to the system, it is called heat addition or heat absorbed. Yes, sir. சரியா? When work is coming to the system, அப்படின்னா work absorbed அப்படின்னு சொல்லுவாங்க. Work absorbed. இல்லாட்டி work is done on the system. Work is done on the system. Work is done on the system அப்படின்னு சொல்லுவாங்க. Yes, sir.
என்ன சொன்னோமா? sir. Q1 வந்து ஹீட் அடிக்ஷன் சார், W1 வந்து ஒர்க் அப்சர்வ்ட் ஆர் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்னு சொன்னீங்க ஸோ சார். வந்து ஹீட் அடிஷன்னா இட் இஸ் கால் பாசிட்டிவ் ஹீட் அப்படின்னு அர்த்தம். Yes sir. ஒர்க் அப்சார்ப்டுனா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா இட் இஸ் a நெகட்டிவ் ஒர்க். ஒர்க் உள்ள வந்தா நெகட்டிவ், ஆனா ஹீட் உள்ள வந்தா பாசிட்டிவ். Positive. சரியா? நொட்டேஷன் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதான் வந்து பேசிக். இங்க விட்டாச்சுன்னா அப்புறம் நம்ம செமையாடி வாங்குவோம். ஹீட் உள்ள வந்தா என்னது? ஒர்க் Positive உள்ள heat வந்தா sir. என்னது? Work sir. ஒர்க் உள்ள வந்தா நெகட்டிவ். Yes. சரியா? அப்படியே உல்டா வரும், அவ்வளவுதான். அப்ப ஒர்க் உள்ள வருது அப்படின்னா ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஆன் த Done சிஸ்டம், on. அந்த ஆன் அப்படின்றது வந்து நெகட்டிவ் ஒர்க்ன்றது புரியணும். ஓஎன்ல என்ன இருக்கு? Negative. என்ன இருக்குல்ல? ஆன் த சிஸ்டம். அந்த எண் தான் பிட்டு நமக்கு. ஆன் த Yes sir. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவ் ஒர்க். சரி, ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது நெகட்டிவ். அவுட்புட் ஹீட். ஹீட் அவுட்புட் ஹீட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் ஹீட். ஒர்க் அவுட்புட் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் ஒர்க். Yes sir. ஒர்க் டன் பை த சிஸ்டம். பாசிட்டிவ் ஒர்க்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். Yes sir. சரி, பைல வந்து பி தான் பிட்டு நமக்கு. Yes sir. பிய வந்து மிரர் இமேஜ் வச்சா என்ன வரும்? கீழே ஒரு மிரர் வச்சா என்ன வரும்? L. பியா வரும். Yes பி sir. B. பி பி ஃபார் பாசிட்டிவ். Yes sir. ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா தூக்கத்தில் எழுதி கேட்டாலும் பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். ஒர்க் Okay டன் sir. ஆன் த சிஸ்டம்னா Negative work sir. அவ்வளவுதான். நெகட்டிவ் ஒர்க்குக்கு வந்து கம்ப்ரஷன் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கணும் தெளிவா. இங்க பேஸ்ல புரிஞ்சுக்கிறது தான் என்டையரா 3 சப்ஜெக்ட்ல யூஸ் ஆகும். 3-4 சப்ஜெக்ட்ல யூஸ் ஆகும். Yes sir. நெகட்டிவ் ஒர்க் என்ன சொல்றாங்க? Compression work னு சொல்லுவாங்க சார். பாசிட்டிவ் ஒர்க் வந்து எக்ஸ்பான்ஷன் ஒர்க். கம்ப்ரஷனுக்கு ஆப்போசிட் என்னது? எக்ஸ்பான்ஷன், Expansion. விரிவடைதல். கம்ப்ரஷன்னா சுருங்குதல். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஒர்க்னா என்ன அர்த்தம்? Positive work sir. அவ்வளவுதான், அருமை. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ பேசிக்கா எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். சரியா? Yes sir. இப்ப ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்து கொண்டு வராங்க. இப்ப எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் உருவாச்சுன்னா லா உருவாயிடும். சப்ஜெக்ட் Yes sir. வந்துச்சுன்னா வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா வேரியபிள்ஸோட என்ன பண்ணுவாங்க? Law வரும் விளையாட sir. ஆரம்பிப்பாங்க. என்ன விளையாட்டுனா, மேபி வேரியபிள்ஸ் வந்து டைரக்ட்லி ரிலேட்டடா இருக்கும், இல்ல இன்வெர்ஸ்லி ரிலேட்டடா இருக்கும். இப்ப நம்ம கையில எத்தனை Yes. வேரியபிள் இருக்கு? 4. 4 வேரியபிள். அதுல முக்கியமான வேரியபிள் 2 வேரியபிள் தான் இருக்கு, ஈட்டு ஒர்க்கு. சரியா? Sir. ஈட்டும் ஒர்க்கும் என்னன்னு சொன்னோம்? ஈட்டையும் Energy. ஒர்க்கையும் காமனா ஒரு பேர் வச்சு கூப்பிடணும்னா Energy sir. எனர்ஜி. ஈட்டும் ஒர்க்கும் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு பேர் இருக்கு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. Yes sir. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? Energy can be created nor destroyed. Energy Can may be be transferred to other created form of nor be destroyed. It can transform from. one form to another form sir. அவ்வளவுதான், அதை செயல்திக்கு.
Yes, sir. அடுத்தது இன்னும் நல்லா கரெக்டா சொல்லணும்னா ஈட் அண்ட் ஒர்க் ஆர் மியூச்சுவலி கன்வெர்டிபிள். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னா ஈட் அண்ட் ஒர்க் ஆர் மியூச்சுவலி கன்வெர்டிபிள். ஈட்டை ஒர்க்கா மாத்தலாம், ஒர்க்கை ஈட்டா மாத்தலாம் அப்படின்னு சொல்லுது. Yes, sir. எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்டா மட்டும் படிக்கிறது இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி இன்ஜினியர்னா இன்ஜினியரோட மொழி என்னது? Dimension unit தெரியும். அது கண்கள். இன்ஜினியரோட 2 கண்கள், ஒன்னு யூனிட் இன்னொன்னு டைமென்ஷன். இன்ஜினியரோட மொழி, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த இன்ஜினியர்? ஈக்குவேஷன், சமன்பாடு. ஈக்குவேஷன்ஸ் ஆர் த லாங்குவேஜ் ஆஃப் த இன்ஜினியர். இன்ஜினியர்னா பாட மாட்டாரு, அவர் சமன்பாடுவார். சரியா? சமன்பாடு. ஈக்குவேஷன்னா சமன்பாடு அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். Q net equal to W net. Q suffix net equal to W suffix net. Okay? Yes, Q sir. suffix net equal to W suffix net. Yes, sir. இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா cyclic integral of dq equal to cyclic integral of dw. cyclic integral integral symbol போட்டு ஒரு ரவுண்ட் போடணும். இன்டகிரேட் Yes, sir. ரவுண்ட் போடணும். cyclic integral sir. of dq equal to cyclic integral of dw. Yes, sir. சரி, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் dq equal to du plus dw. dq equal to du plus dw. இல்லாட்டி Yes, sir. இங்க வந்து என்ன அப்படின்னா அது dqன்னு சொல்லாம கேபிட்டல் Q equal to du plus capital W. அடுத்த ஃபார்மட்ல கேபிட்டல் Q equal to du plus capital W. Yes, sir. சரியா? சரி, இப்ப இது புரிஞ்சிடுச்சு. இப்ப என்ன அப்படின்னா Yes, sir. இப்ப இது புரிஞ்சிடுச்சு. இது என்ன அப்படின்னா இப்ப யூ ஒருத்த புதுசா நமக்கே தெரியாம யூன்னு ஒருத்த உள்ள வந்துட்டான். அவனை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கணும். யார் அந்த யூ? யூ அப்படின்னு வரும். சரியா? இந்த யூ யாரு? யூனா யாரு? Internal இன்டர்னல் energy. எனர்ஜி. நோட் பண்ணீங்க, யூனா இன்டர்னல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த இன்டர்னல் எனர்ஜின்ற ஒருத்த வரும். இவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஏன் புரிஞ்சுக்கணும்? இவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஏன் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அது இப்ப அவங்களும் வந்திருக்காங்க அதனால தெரியும் சார். புரிஞ்சுக்கிட்டாதான் அவனோட பழக முடியும், புரிஞ்சுக்கிட்டாதான் அவனை பயன்படுத்த முடியும், புரிஞ்சுக்கிட்டாதான் அவனால பயனடைய முடியும். எஜுகேஷன்ல என்னன்னா எஜுகேஷன்ல நம்ம கத்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் லைஃபுக்கும் அப்ளை பண்றது என்னன்னா எங்கேயாச்சும் யாரோடாச்சும் பழகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள புரிஞ்சுக்கணும். புரிதல் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வில் கிவ் த இன்ட்ராக்ஷன். புரிஞ்சாச்சு, அப்ப நம்ம அப்ளை பண்ணலாம், நம்ம அறிவை பயன்படுத்த முடியும். அறிவை பயன்படுத்தினா என்ன ஆகும்? நமக்கு பயன் கிடைக்கும். சரியா? இப்ப யூ நான் யாருன்னு புரிஞ்சுக்க போறோம். ஒரு சிஸ்டம் இருக்கு, 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. என்ன இருக்கு? 30 டிகிரி செல்சியஸ்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. இருக்கு. சிஸ்டம் எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு? 30 டிகிரி செல்சியஸ். 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சிஸ்டத்தை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏதோ 1 டிகிரி செல்சியஸ், ஒரு 10 டிகிரி செல்சியஸ், ஒரு 30 டிகிரி செல்சியஸ், அது மாதிரி இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். Yes, sir. சிஸ்டத்தோட மாலிகுலர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், எல்லா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற எனர்ஜிக்கு பேர் தான் உள்ளுக்குள்ள வித்தின் த சிஸ்டம் த ரைஸ் இன் த எனர்ஜி டேக் பிளேஸ்ல
the energy increases இல்லையா, அந்த எனர்ஜிக்கு பேர் தான் இன்டர் எனர்ஜி. So inter energy is the energy within the system which increases due to the rise in the temperature. Yes, sir. இப்ப யூனிட் ஜூல் தான் சார் இதுக்கும் வரும். யூனிட் ஜூல் தான். டைமென்ஷன் ml square t power -2. அவ்வளவுதான். அடுத்தது எப்பவுமே அப்பர் கேஸ் லெட்டர்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா லோயர் கேஸ் லெட்டர்னு ஒன்று இருக்கு சார். கேபிட்டல் Q by U by M சார். அவ்வளவுதான். கேபிட்டல் U by M. ஸ்மால் யூக்கு பேர் என்ன? ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி. அவ்வளவுதான். ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி. அருமை. ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இன்டர்னல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் சார். சூப்பர். யூனிட் ஜூல் பர் கேஜி சார். டைமென்ஷன் L square t power -2 சார். அருமை. இப்ப 6 வேரியபிள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெர்மோடைனமிக்ஸோட 6 முகத்தை பார்த்துட்டீங்க. சரியா? தெர்மோடைனமிக்ஸோட 6 முகம். ஏன் ஒரு முகத்தை ஒரு வேரியபிள் மட்டும் இல்லாம 6 வேரியபிள் வச்சு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா மல்டிபிள் பெர்செப்ஷன். வெவ்வேறு பார்வையில பார்க்கும்போது மூணுமே எனர்ஜி தான். ஈட்டுனா என்ன? எனர்ஜி சார். ஒர்க்னாலும் எனர்ஜி, இன்டர் எனர்ஜினா எனர்ஜி. எனர்ஜியே 3 விதமா காட்டி 3 6ஆக்குனாங்க. ஃபர்ஸ்ட் 3 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அப்புறம் 3 உனக்கு 6ஆக்குனாங்க. சரியா? இந்த 6 வச்சுதான் மொத்த தெர்மோடைனமிக்ஸும் உள்ள வரப்போகுது. சோ இருக்கட்டும். இந்த 6 தான் இது. இப்ப இது எல்லாமே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எல்லாத்தோட யூனிட்டும் ஜூல் தான். எல்லாமே குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி. அமௌண்ட்னா என்னது? குவான்டிட்டி. சோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் தி குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி தான். ஃபர்ஸ்ட் லா எதை சொல்லுச்சுன்னா குவான்டிட்டி பத்தி தான் சொல்லுச்சு. குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன அர்த்தம்? ஆற்றல் பாதுகாப்பு. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்னா காடை பாதுகாக்கிற மாதிரி ஆற்றல் பாதுகாப்பை பத்தி பேசுறதா எது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அவ்வளவுதான். ஆற்றல் பாதுகாப்பு பத்தி. அப்போ நம்ம பார்க்க போறது ஜூல்ஸ் லா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஜூல்ஸ் லா. நெக்ஸ்ட் ஜூல்ஸ் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜூல்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா du d small u proportional to d capital D. d small u proportional to d capital D. இப்ப என்ன சொல்லலாம்? எப்படி டிஃபைன் லாவா சொல்லுங்க பாப்போம். Internal energy is the change in the specific internal energy is directly proportional to temperature difference. Change in temperature or temperature difference. அவ்வளவுதான். சரியா? இப்ப ஜூல்ஸ் லா ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. எழுதிட்டீங்களா? Yes sir. Okay, when you want to remove the proportionality. Yes sir. என்ன பண்ணணும்? Proportionality constant intro கொடுக்கணும். Yes, we have to introduce the proportionality constant. யார் அவன் proportionality constant னா d small u equal to c suffix v capital C suffix v into dt. cv னா யாரு? Change in temperature. cv. dt னா change in temperature. Constant. cv னா specific heat at constant volume. du equal to cv dt ன்னு போடுறோம்ல. c suffix v dt. proportionality constant போட்டோம்ல. அந்த proportionality constant பேர் வைக்கணும். அது என்னன்னா it is specific heat at constant volume. Specific heat capacity at constant volume. சரியா? அப்ப cv equal to
C suffix V equal to என்ன வரும்? C suffix V equal to du by dt, sir. அப்ப டிஃபைன் பண்ணுங்க பாப்போம். Specific heat capacity at constant volume can be defined as Ratio of change in internal energy to the change in temperature, sir. per unit rise in temperature. Change in temperature தான் எப்பவுமே நம்ம டிஃபைன் பண்ணும்போது கீழ இருக்கவன 1ன்னு சொல்லுவோம்ல, பழச மறந்துட்டீங்க. Sir. Density can be defined as the mass per unit volume. Sir. Specific heat at capacity at constant volume can be defined as the change in internal energy per unit rise in temperature. Change in specific internal energy. இன்னும் பர்టిక్యుலர் சொல்ல போனா வெறும் internal energyனா கேபிட்டல் யூ சொல்லிருக்கணும் இல்லையா? Sir. du equal to cv dt. அப்ப d capital U equal to Yes, sir. m cv dt. d capital U equal to m cv dt. Yes, sir. So வந்து Joule's law of thermodynamics தெரிஞ்சுக்கிட்டீங்க சரியா? சோ 2 லா 6 வேரியபிள் 8 போட்டோம். 8 போட்டா என்ன கொடுப்பாங்க? லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப தெர்மோடைனமிக்ஸ் லைசன்ஸ் கொடுத்தாச்சு. சபரினாக்கு தெர்மோடைனமிக்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு. யூ ஆர் ஏ தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர் நவ. 8 போட்டீங்கல்ல. சோ நவ யூ ஆர் ஏ தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர். சோ ஃபர்ஸ்ட் செஷன்ல 8 போட்டு லைசன்ஸ் வாங்கின தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர் சபரினாவை நம்ம வாழ்த்துவோம். சரியா? சோ செஷன் முடிஞ்சது. செகண்ட் செஷன்ல உடனே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சாம்பியன். Thank you.